வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி கீழே வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரியாம்பிள் அண்ட் முகப்புரை. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த முகப்புரை ப்ரியாம்பிள்லேருந்து கேள்வி இருக்கும். இது நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா முகவுரைன்னு தான் இருக்குது தமிழில். பட் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கு 10th and 12th முகப்புரைன்னு தான் இருக்குது. நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். சரியாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் இது முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா மொத்தம் 31 கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். அந்த 31 கொஸ்டினும் என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 17 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 6 வருஷத்தில் இந்த ப்ரியாம்பிள்லேருந்து 17 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி போத் ஓல்டு அண்ட் நியூ புக்கு 6 to 12th வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரியாம்பிள் சம்மந்தமாக புக் பேக் கொஸ்டின் ஒரு 6 இருக்குது. டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா 5 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் பாஸ்ட் 10 years கொஸ்டின் பார்த்தா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 3 கொஸ்டின் லிங்க் ஆகுது ப்ரியாம்பிளில். சரியா? அது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், இந்த 31 கொஸ்டினையும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கியிருக்கேங்க. சரியா? ஈவன் டூ யூ நோ கூட உங்களுக்கு தெரியுமா கூட 2 மீடியமும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம சிலபஸ் முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா சிலபஸை லிங்க் பண்ணிகிட்டே போனோம். யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன். நம்ம சிலபஸில் ஆனால் அது முகவுரைன்னு தான் இருக்குது. அரசியல் அமைப்பின் முகவுரை 2வது டாபிக்னு வச்சுக்கோங்களேன். இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண சில விஷயங்களை நான் இங்கே ரீகலெக்ட் பண்ண விரும்புகிறேன். இது மொத்தம் 4 ஸ்டாண்டர்டு 6th 9th 10th 12th இல்லை இந்த ப்ரியாம்பிளை பற்றி இருக்குது. 11th அந்த சோஷியலிஸ்ட்டு, டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக்கு அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் சயின்ஸ்குள்ளே கொஞ்சம் இருக்குது. அது இன்டெப்த்து வேணாம். அதனால தான் நான் 4 ஸ்டாண்டர்ட் மட்டும் சொல்லேன். பட் இருந்தாலும் நான் ஒரு டூயினோ அங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் 6th 9th 10th 12th தான் இது ப்ரியாம்பிள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறது போதும் தான். ஆனால் அவங்க கொஞ்சம் வெளியில் போகிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு அதில் தான் அவங்க எடுக்கிறாங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கு கூட தேவையில்லை. நான் அந்த பாலிட்டி சொல்கிறப்ப அந்த ஸ்டார்டிங் கிளாஸு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. மனோகர் பாண்டே, தருண் கோயல், பிஎஸ்என் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. அதிலலாம் கூட இதெல்லாம் இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸு, சிக்னிஃபிகன்ஸ்லாம். அது போதும்னு சொல்லிட்டு அது நம்ம கிளாஸில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தோம். பட் நான் அந்த 2 பேஜஸை மட்டும் இங்கே மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ உங்களுக்கு லிங்க் பண்ண முடியும். சரியா? இது பேஜ் அபவுட் ஜட்மெண்ட்ஸ். இது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். சரியா? மொத்தம் இந்த 3 தான் இம்பார்ட்டண்டான கேசஸ், இம்பார்ட்டண்டான ஜட்மெண்ட்டு. முதல் கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பெருபாரி நாட்டு ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனுக்குள்ள பார்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் 1973 இது பார்ட் தான் சொல்கிறாங்க. அடுத்து இன்டெக்ரல் பார்ட். வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பார்ட்டுக்கும் இன்டெக்ரலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ப்ரியாம்பிள் இஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டியூஷன்னா கேசவானந்த பாரதின்னு போட்டுறாதீங்க, இல்லை அது. சரியா? இன்டெக்ரல்னா பொம்மை RLIC. சரியா? நாம வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க ஒரு நோட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன நோட்னா, பேசிக் எலமெண்ட், அடிப்படையில் கையை வச்சிடாதீங்க when amending ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு வாட்டி, அதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த சோஷியலிஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணோன்னு சொல்லிட்டு. சரியா? அதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை தான் நீங்கள் பேசிக்கில் கையை வச்சிடாதீங்க அமெண்ட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது நம்ம அமெண்ட்மெண்ட் கிளாஸில் பார்ப்போம் ஆர்டிகல் 360 பற்றி. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரியா?
அடுத்து இந்த பேஜ் தான். இதெல்லாம் எல்லாமே லக்ஷ்மிகாந்தில் இருக்குது, ஜிகே புக்ஸில் இருக்குது. சரியா? பால்கிவாலா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரியாம்பில் ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இப்படி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப நம்ம காமிக்கிறேன் நான். ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பிரியாம்பில் யார் சொன்னா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். சரியா? நம்ம கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இவர் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆரோஸ்கோப் ஆஃப் த சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஆரோஸ்கோப்னா என்ன? ஜாதகம் அப்படின்னு சொல்லி முன்ஷி சொல்லியிருக்காரு. ஏர்னஸ்ட் பார்க்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? கீ நோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தில் பேர் கூட அவங்க கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் பொலிட்டிக்கல் தியரி 1951. சரியா? கீ நோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து ஆலடி கிருஷ்ண சுவாமி ஐயர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? preamble to our constitution expresses what we had thought or dreamed so long அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா என்ன சொல்லியிருக்காரு? The preamble is the most precious part of the constitution. It is the soul of the constitution. It is a key to the constitution. Soul, part, key, jewel set of the constitution, popular yardstick with which one can measure the worth of the constitution. அப்புறம் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன சொல்கிறாரு? preamble resembles the declaration of independence of the United States of America, but is more than a declaration. It is the soul of our constitution, which lays down the pattern of our political society. சரியாங்க? இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. பட் கீழே இருக்கிற 2 பேரும் முக்கியம் இல்லை, பட் மேலே இருக்கிற 4 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடென்டி கார்டு, ஆரோஸ்கோப்பு, கீ நோட்டு, அப்புறம் இந்த ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஸ்டினில் வர நிறைய சான்ஸ் இருக்குது. நிறையாவும் கேட்டுட்டாங்க அவங்க. சரியா? இது ரிப்பீட் ஆகலாம் குரூப் 1லையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, நான் முதல்ல இந்த யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸை முடிச்சிடுறேன். அடுத்தது நம்ம அப்படியே போவோம். சரியா? யூபிஎஸ்சி தான் பக்கத்தில் இருக்குது, அதை முடிச்சிடுவோம் நம்ம. யூபிஎஸ்சியில் வந்து இந்த லிபர்ட்டி அதில் தான் குறி வைக்கிறாங்க. ஏன்னா மற்ற எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிபர்ட்டியில் தான் கொஞ்சம் எல்லாரும் தடுமாறுறாங்கன்னு சொல்லிட்டு அதிலே குறி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த 3 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அதில் தான் இருக்கும், மற்ற 2ம் ஈஸி தான். அதுவும் உங்களுக்கு ப்ரியாம்பிள் தெரிஞ்சதுன்னா ஒன்றும் இல்லை, எக்கனாமியை பற்றி ஒன்றும் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லி அடிச்சிடலாம். சரியா? சரிதான், யூபிஎஸ்சியில் இருக்கிற 3 கொஸ்டின் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதான் விச் ஆஃப் த அப்ஜெக்டிவ் கொஸ்டினை கரெக்டாக படிக்கணுங்க. இஸ் நாட் எம்பாடிட் இன் த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா. எம்பாடினா என்ன? உள்ளே இருக்கிறது, எம்பர்டட். இது தாட் ஓகே, எக்ஸ்பிரஷன் ஓகே, பிலீஃப் ஓகே, பட் எக்கனாமிக் லிபர்ட்டியை பற்றி அவ்வளோக்கு அதில் இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளான இதுதான். உங்களுக்கு அந்த ப்ரியாம்பிள் லைன்ஸ் ஞாபகம் வந்தால் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். சொன்னேன் இல்லையா, லிபர்ட்டிக்குள்ளே தான் அவங்க சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. 2018 which now the following reflects the most appropriate relation between law and liberty. If there is no law, there is no liberty. இதுதான் கரெக்டு.
இந்த கொஸ்டின் வந்து நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குதுங்க. சரியா? 2017 கேட்ட கொஸ்டின். த மைண்ட் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரிஃப்ளெக்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க இல்லையா, அவங்களோட திங்கிங் எங்கே கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. சரி, அது எங்கே இருக்குது? ப்ரியாம்பிளில் தான் இருக்குது. ஏன்னா அந்த 4 வார்த்தைகளே போதும். சோஷியலிஸ்ட்டு, டெமோக்ராட்டிக்கு, சரியா? அதை வச்சு நீங்கள் ப்ரியாம்பிள்னு ஈஸியாக இது பண்ணிடலாம். சரி, அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கு. முதல் கொஸ்டின், அட் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் தட் இந்தியா இஸ் சாவரின் சோஷியலிசம்? பிரியாம்பிள், முகப்புரை. சரியா? இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது வந்து நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் கிளாஸில், ப்ரியாம்பிள் கிளாஸில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். அதாவது அந்த வி, இது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதான் வி இங்கே யாருன்னு கேட்குறாங்க? பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள் தான். இதில் ட்விஸ்ட் வச்சு கேட்கலாம். வெறும் மக்கள், பீப்புள்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கேட்கலாம். என்ன கரெக்ட் ஆன்சரு? பீப்புள் ஆஃப் இந்தியா தான் கரெக்ட் ஆன்சரு. அடுத்து இது வந்து ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். உங்களுக்கு தெரியும், ப்ரியாம்பிள் ஒரே ஒரு வாட்டி இது வரைக்கும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தா அதே கொஸ்டின் தான். என்னது 10th புக்கில் இருந்துச்சு, இது 12th புக்கில் இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த ஆர்டர் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக். சரிங்க, இது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரி, டெமோக்ராட்டிக் அப்புறம் தான் ரிப்பப்ளிக். இந்த இருக்கு இல்லையா?
அடுத்து இது வந்து அவ்வளோக்கு ப்ரியாம்பிள் கூட லிங்க் ஆகல, பட் இருந்தும் மேத்ஸ் ஃபாலோயிங்கில் இருக்குதுன்றதுனால நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா, இது வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், முடிச்சுட்டு இது பண்ணுங்கள். கிளாசிக் லாங்குவேஜ் தமிழ், நேஷ்னல் எமர்ஜென்சி, மினி கான்ஸ்டியூஷன், 42nd அமெண்ட்மெண்ட்டு, சிட்டிசன்ஷிப் ஆக்டு. சரியா, இது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கொடுக்குறீங்க. சரியாங்க, இப்போ நம்ம வந்து டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா பார்த்துடலாம். சரியா, அப்புறம் கடைசியாக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். இது அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. தமிழில் வந்து என்னது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஃப்ராட்டர்னிட்டினா ஃப்ரெண்ட்ஷிப். அதே மாதிரி ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். இதில் வந்து ரிப்பப்ளிக்கோட மீனிங் என்னது? ரிப்பப்ளிக்கில் வந்து அது ரெண்டாயிரசு லாட்டின் வேர்டில் மீனிங் வந்து பப்ளிக் மேட்டர், பொது விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, கொஸ்டினில் கேட்கலாம் லாட்டின் வேர்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது ரிப்பப்ளிக் டே நமக்கு தெரியும், 1950 வந்துச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் அடாப்டட் டேட்டு இது நம்ம அந்த ப்ரியாம்பிளில் இருக்கு இல்லையா, November 1949, which came into force on 26th January 1950. கொஸ்டின் படிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணுங்க. கான்ஸ்டியூஷன் அடாப்டட் கேட்குறாங்களா, கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸுக்கு வந்தது கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டெமோக்ரஸியோட இது. டெமோக்ரஸினா பவர் ஆஃப் த பீப்புள், மக்கள் அதிகாரம் தான் டெமோக்ரஸி. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. டெமோக்ரஸிக்கும் அந்த ரிப்பப்ளிக்கும் நிறையா இது வரும், அது நம்ம இப்போ அந்த சால்வ் பண்ணிடுறோம். சரி, அது கிளாஸில் ஆல்ரெடி நம்ம அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டோம். இது வந்து கொஸ்டினில் வந்திருக்குதுங்க. சரியா, டெமோக்ராட்டிக்கை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்டல் ஃபார்ம். நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதிபர் அரசாங்க முறை. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க. அதிபர் அரசாங்க முறைக்கும் நாடாளுமன்ற அரசாங்க முறைக்கும், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும், பிரசிடென்டல் ஃபார்ம். அடுத்து அதே மாதிரி டெமோக்ரஸியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. மக்களாட்சியை டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி, மறைமுக ஆர் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லிட்டு. இதுக்கும் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வருது, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நம்ம இதில் இருக்கோம் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து
இங்கிலீஷ் ஒரு வேளை கஷ்டமான வேர்ட்ஸை போட்டால் கூட தமிழில் இருக்கும், அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க, சாவரேன்னா இறையாண்மை, சோஷியலிஸ்ட்னா சமதர்மம், செக்குலர்னா மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி. செக்குலர் தான் அடிக்கடி அந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரச்சனை வரப்போ அதான் சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது இந்து கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்தியா வந்து செக்யூலர் ஸ்டேட்டு, எந்த மதத்தையும் நம்ம முன்னிலைப்படுத்தலை, ஆல் ரிலிஜன் ஆர் சேம், அதான் செக்யூலரோட மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நியூஸில் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த செக்யூலர் மதச்சார்பினை வார வாரம் வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்ருவானுங்க. அடுத்து டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி. நமக்கு தெரியும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா என்ன, நம்மளா தேர்ந்தெடுக்கிறோம். தங்களின் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் பொறுப்புடன் அவர்களை செயல்பட வைக்கவும் எதுவான முறை மக்களாட்சி ஆகும். அரசாங்கம் சில அடிப்படை விதிமுறைகளில் அடிப்படையில் செயல்படுகிறது. சரியா, நம்மளே ஓட்டு போடுறோம்ல, அதுதான் மீனிங். ரொம்ப இன்டெப்த்தாக போனாங்க. நம்ம என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸில் டாக்டரேட்டாக வாங்க போகிறோம். அது டெமோக்ரஸினா என்னென்னு புரிஞ்சிருச்சா? இப்போ ரிப்பப்ளிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரியா, இதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெரிடிட்டரி இருக்கக்கூடாது. ஹெரிடிட்டரினா ஒன்றும் இல்லை, வாரிசு. இப்போ பிரிட்டிஷ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து இருக்காங்களே, இப்போ அந்த எலிசபெத்துக்கு அப்புறம் யார், அவங்களோட பிளட் ரிலேஷன் தான் வரும். சரியா, வாரிசு கூட கிடையாது, அவங்களோட ரத்த சம்மந்தமான இருக்கவங்க தான் அடுத்தது வந்து அந்த ஆட்சியில் உட்காருவாங்க. பட் இந்தியாவில் அது நடக்காது. பட் இன்டைரக்டாக தான் இப்போ இவர் இந்திரா காந்தி, ராகுல் காந்தி அப்படின்னு வராங்க இல்லையா. பட் அது இருந்தாலும் அது வந்து ரூல் கிடையாது, அவங்க வந்து நின்று ஜெயிச்சு தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் ரிப்பப்ளிக்கோட மீனிங். அது கூட நீங்கள் இன்டர்லேட் பண்ணிக்கலாம். அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டுமே தவிர வாரிசுரிமை அடிப்படையில் அல்ல. அடுத்தது இந்த லிபர்ட்டி தான் அடிக்கடி கொஸ்டினில் வருது இல்லையா. லிபர்ட்டினா சுதந்திரம்ங்க, அவ்வளோதான். அது தெரிஞ்ச அந்த மீனிங் தெரிஞ்சிட்டாலே போதும். குடிமக்கள் சுதந்திரமாக சிந்திக்கவும் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் எண்ணியபடி நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நியாயமற்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. பட் கட்டுப்பாடு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராட்டர்னிட்டினா ஒன்றும் இல்லைங்க, அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், சகோதரத்துவம். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் அங்கத்தினர்கள் போல சக மனிதர்களையும் பாவித்து நடந்து கொள்ள வேண்டும். சக குடிமக்கள் யாரையும் தாழ்வாக பாவிக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் நம்ம ஒன் லைனில் கொடுத்துருக்கோம். டக்குன்னு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. மக்களாட்சினா என்ன? டெமோக்ரஸி, குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். சரியாங்க, புரிஞ்சா? ரிப்பப்ளிக்னா என்ன? கண்ட்ரி வித் எ எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட். ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது. இது வந்து ஹெரிடிட்ரி இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாரிசு இது கிடையாது. அதான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுதல்.
சரிங்க, இதோட வந்து நம்ம யூபிஎஸ்சி முடிச்சிட்டோம், புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம், டூ யூ நோவும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அந்த 17 கொஸ்டினையும் பார்த்தா உங்களுக்கு மச் கிளாரிட்டி கிடைக்கும், டிஎன்பிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்போ இதில் கொஞ்சம் கஷ்டமான கேள்விலாம் இருக்கும். அதெல்லாம் என்னது கிரிட்டிக்கல் லெவல் கொஸ்டினில் போயிடுங்க. நம்ம கிளாஸில் நடத்துந்து ப்ளஸ் இந்த கிளாஸ் என்ன சொல்கிறோனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ப்ரியாம்பிள்லேருந்து வர எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அடிச்சிடலாம். கிரிட்டிக்கலாக இருக்க கொஸ்டினை விட்டுருங்க, அது வேணாம் நமக்கு. இதுலையா சோஷியலிஸ்ட் செக்யூலர்லாம் என்னது, அதான் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்டு? 42nd அமெண்ட்மெண்ட் 1946 1976 சாரி. இது அடிக்கடி கேட்டு வச்சிடுறாங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் 2 வாட்டி வந்துருச்சு. டேர்ம் டெமோக்ரஸி வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை. இதுக்கு தான் நான் முன்னாடி அந்த புக் பேக் கொஸ்டின் டூ யூ நோலாம் பார்க்கணும்னு சொன்னேன். அப்படியே தூக்கி கேட்டாங்க பாருங்கள். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க, தெரியுதா? அங்கே வந்து சி வந்து கரெக்டாக இருந்துச்சு, இங்கே வந்து அதை அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. இந்த மாற்றங்கள் தான் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி. அப்படி டிட்டோலாம் இருக்காதுங்க, அப்படியே மேட்ரு சேமாக தான் இருக்கும். இது வந்து அந்த கேசவானந்த் பாரதி அந்த கேஸ் சொன்னேன் இல்லையா, அதை லிங்க் பண்ணியிருக்க கொஸ்டின். Doctrine basic features of Indian Constitution was propounded in the judgment the Bharati case. It's a part of the Constitution அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் கிரிட்டிக்கல் லெவல் கொஸ்டின் தான். அதாவது ட்விஸ்டட் த கொஸ்டின். அப்போ சொன்னேன் இல்லையா, அந்த கதை சொன்னேன்ல, அந்த கதை இருக்கு, அந்த கொஸ்டினுக்காக தான் சொன்னேன். அடிக்கடி இந்த 3 கும்பலும் அடிச்சுக்கிறாங்க, யார் இதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம அப்போல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, நம்ம சட்டத்தில் இல்லை, கான்ஸ்டியூஷனில் இல்லைங்க. கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னது, நம்ம செக்யூலர் மத சமய சார்பற்ற மதச்சார்பின்மை தான் கரெக்டு. இங்கே சமய சார்பற்ற அதுவும் கரெக்டு தான், சரியா? பட் எனிவே இந்தியா இஸ் ஏ செக்யூலர் ஸ்டேட். It's a simple question. Who initiated preamble objective resolution? ஜவஹர்லால் நேரு. இதுதான் சிசிஎஸ்சி 4 அது மாதிரி லெவல் கொஸ்டின். அப்படியே கேட்டு முடிச்சிட்டாங்க பாருங்க. அதான் சோஷியல் செக்யுலர் இன்டெகிரிட்டி பிரியாம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட்.
சரியா? இப்போ பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளியராக இருந்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இது மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் பார்த்தோம். அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் cannot be altered was கேசவானந்த பாரதி கேஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம். சொன்னேன் இல்லையா, அந்த டெமோக்ரஸி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இது நீங்கள் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்க. நான் இருந்தாலும் இங்கிலீஷ் அந்த ஸ்பேஸ்க்காக இங்கிலீஷ் மட்டும் காமிச்சிருக்கேன். ரிப்பப்ளிக்னா என்ன? சாவரேன்னா சாரி, ரிப்பப்ளிக்னா தேர்ட் இல்லையா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை த ஸ்டேட்மெண்ட். இந்த இதை நான் இப்போ கடைசியாக அந்த டூயூனோவில் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னேன் இல்லையா, அதான். ஒன்றும் இல்லை, ஈ ஷுட் நாட் பி அ வாரிசாக இருக்கக்கூடாது, ஹெரிட்டியாக இருக்கக்கூடாது. ஈ ஷுட் பி எலெக்டட் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் பீப்புள் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டோரியை சொன்னேன். அதான் இது சரியா. சாவரின்னா என்ன? நோ சுப்ரீம் அத்தாரிட்டி அபவுட் இட். முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்தோம், அங்கேருந்து ஆர்டர் வரணும். அது மாதிரிலாம் நம்ம கிடையாது. நம்ம வைக்கிறது தான் சட்டம், நமக்கான சட்டம் நம்ம தான். அடுத்தது லிபர்ட்டினா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். சம வாய்ப்பு இல்லையா, எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்கு எதுவும் தடைலாம் விதிக்கக்கூடாது. தடை இருந்தால் கூட அது நியாயமாக இருக்கணும். ஈக்குவாலிட்டினா நோ டிஸ்கிரிமினேஷன் அந்த எஸ், இதுவும் அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறது தான். ஈக்குவாலிட்டி இல்லை, தேர் இஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன், கலர், கேஸ்ட், செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஏ சிம்பிள் கொஸ்டின். இது வந்து அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா சிக்னிஃபிகன்ஸில், இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை திறந்தீங்கன்னா ப்ரியாம்பிளில் ஸ்டார்டிங் பேராகிராஃபில் 3rd லைன்லேயோ 4th லைன்லேயோ இருக்கும். இதுதான் வந்து ப்ரியாம்பிள் இஸ் ஏ ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ நான் அந்த பேஜ் காமிச்சேன் இல்லையா, அதில் ஆரோஸ்கோப் சொன்னது யார்? கமெண்ட்டில் போடுங்க. சரியா? கீ நோட்டுன்னு சொன்னது யார்? ப்ரீஷியஸ் பார்ட்டுன்னு சொன்னது யார்? அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. சரியா? இது யாருங்க ஆரோஸ்கோப்னு சொன்னது? முன்ஷி. சரிங்க, அடுத்த கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் இருக்குது இந்த கொஸ்டினில். 26th January 1950 அப்போ இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் அந்த அமெண்ட்மெண்ட் நடந்தது வந்து 1972 இல்லையா? அப்போ நம்ம என்னெல்லாம் சேர்த்தோம்? செக்யூலர் இருக்காது,
ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். இதை உங்களுக்கு காமிச்சிட்றாருங்க, பின்னாடி இருக்கான்னு பார்ப்போம். இந்த 3 வார்த்தைகள் தான் ஆட் பண்ணோம் நம்ம. இல்லையா, the word socialist, secular and integrity அதான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் இது பண்ணோம். ஸோ அதான் கரெக்டாக, சாவரன் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். அடுத்து டெமோக்ரஸி as originated in Greece. இது நமக்கு தெரியும், நான் சொன்னேன் அந்த டெமோக்ரஸி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும் செக்யூலர் வந்து நம்ம தான், மதச்சார்பின்மை தான் நம்ம தான். இதை வச்சே நீங்கள் போட்டலாம். டைரக்ட் டெமோக்ரஸி, ஸ்விஸ்ஸு, கம்யூனலிசம் நமக்கு தெரியும், சைனா தான் கம்யூனலிசம். ஆனால் என்னது பண்ணுறது பார்த்தா அப்படி தெரியல ஒன்றும். அருணாச்சல் பிரதேஷ் தான் வேணுங்கிறாங்க சைனா. எதுவும் ட்விஸ்ட்டு தாங்க, 2 கொஸ்டினுமே ட்விஸ்ட் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சா தான் போட முடியும். ப்ராட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக், ப்ரைவேட்டைசேஷன் இல்லை, இதுலேயும் ப்ரைவேட்டைசேஷன் ஆர்கனைசேஷன் அது இல்லை. ஸோ இதுலேயும் ப்ரைவேட்டைசேஷன் இல்லை. ஸோ டெமோக்ரஸி, சோஷியலிசம் அண்ட் செக்யூலரிசம் இதான் வந்து எலிமினேஷன் மெத்தடு. சரியா? ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா எல்லா ஆப்ஷன்லேருந்தும் எதை நீக்கலான்னு பார்த்துட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு செக்யூலரிசம்னா என்ன, நம்ம நல்லா ஸ்டோரிலாம் சொன்னோம். மதச்சார்பின்மை, நம்ம ஒரு ரிலீஜனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எல்லாம், ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் சேம். ஸோ ட்ரீட்டிங் ஆல் ரிலீஜன்ஸ் ஈக்குவலி இஸ் செக்யூலரிசம். இதை நான் சொன்னாங்க, கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படிக்கணும். பார்ட்டு மட்டும்தான் இருக்குது, இன்டெக்ரல் இல்லை. ஸோ என்ன கேஷன் கேஸ். இதே வந்து இன்டெக்ரலாக என்னது வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்டெகிரிட்டி, அந்த சோஷியலிஸ்ட்டு அதெல்லாம் எங்கே 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் நம்ம இது பண்ணோம். சரிங்க, இப்போ வந்து இந்த 31 கொஸ்டினையும் நம்ம ப்ரியாம்பிளில் முடிச்சிட்டோம். ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் கிளாஸு ப்ளஸ் இது
இப்போ இது மட்டும் இல்லை, எல்லா டாபிக்ஸ்க்கும் இப்படி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இது மட்டும் பார்த்தா போதும். சரியா? நான் எல்லா இதுலேயும் சொல்கிற விஷயம்தான். கிரிட்டிக்கல் கொஸ்டின் எல்லாத்துலேயுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எலிமினேஷன் மெத்தடை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதை விட்டுருவோம். சரியா? அதுக்காக உட்காந்து இன்னும் 2 புக்கு படிப்பேன், அதெல்லாம் தேவையில்லைங்க. சரியா? எப்படியும் அது அவங்க வந்து இந்த வருஷம் ஒரு புக் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் யாராவது ஒருத்தர் ஏதாவது புக் எழுதிடுவார், அதுலேருந்து ஏதாவது எடுத்து எழுதிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம ஸ்கூல் புக்கை படிப்போம். ப்ளஸ் சம் ஜென்ரல் நாலேஜ். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்தையும் ஆட் பண்ணுறது நல்லது. அது போதும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். சரியா? எனிவே வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வித் அடுத்த டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன்.